பம்கின் சீட்ஸை வச்சு ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு பருப்பு பொடி. இந்த ரெசிபி என் கசின் என்னோட ஷேர் பண்ணாங்க, அது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு பம்கின் சீட்ஸை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண பம்கின் சீட்ஸை நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் விடாமல் ஒரு 5-6 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணி எல்லாம் ஆறுனப்புறம் ஏற்கனவே நம்ம வறுத்துருக்கிற பம்கின் சீட்ஸோடு அந்த மிக்சியில் இதையும் ஆட் பண்ணிடலாம். இதோட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்தோம்னா பொடி உதிரி உதிரியாக வரணும். நம்ம ஒரேடியாக பல்ஸ் பண்ணோம்னா மொத்தமாக ஒன்று சேர்ந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சுட சுட சாதத்தோட கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கணும். பம்கின் சீட்ஸில் இந்த மாதிரி செய்ய முடியுமா, இவ்வளோ டேஸ்டியான்ற அளவுக்கு இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.